மல்லி. இப்போ தான் விஜய் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. நார்மலாக மட்டும் இல்லாமல் மல்லிகிட்ட சிரித்து சந்தோஷமாக பேசுகிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன, இதெல்லாம் பழைய வீட்டில் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது வீட்டை இழந்து சொத்தை இழந்து அண்ணன் பொண்ணு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் இப்போது எதுவுமே இல்லாமல் நார்மல் மனுஷனா ரொம்ப அழகாக மல்லிகிட்ட ரொம்பவும் சிரிச்சு பேசுகிறாரு. இதை பார்க்க வெண்பா வந்து, டாடா இப்போ தான்டா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் முடிந்திருந்தீங்கன்னா நாம் அந்த வீட்டிலே ஜாலியாக இருந்திருக்கலாம்ல டாடா அப்படின்னு வெண்பா சொல்லவும் விஜய்க்கு ஒன்றே டக்குன்னு மூஞ்சிலாம் மாறுது. மல்லி ஒன்றே, வெண்பா என்ன வெண்பா, ஏன் அந்த வீட்டில் இருக்கிற இந்த வீட்டில் உனக்கு வசதி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியா? ஐயோ மல்லிமா, அப்போல்லாம் இல்லை மல்லிமா. இருந்தாலும் டாடா அந்த வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ கெத்தாக இருப்பார். ஆனால் இந்த வீட்டில் ஒன்று மல்லிமா, டாடா அந்த வீட்டில் இருந்திருந்தா பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருந்திருப்பார். நம்ம கூட உட்காந்து இப்போலாம் சிரித்து பேசியிருக்கவே மாட்டார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டாடாவுக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம கூட உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு இது கூட பிடிச்சதா இருக்குது மல்லிமா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு டக்குன்னு மனசு அங்கே போகுது. நம்ம எப்படி இருந்தோம், எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி இப்படி தான் உட்காந்துருக்கோமே அப்படின்னு நம்ம விஜய்க்கு கொஞ்சம் குற்றம் வச்சா இருக்குது. அப்போ தான் அன்னப்பொண்ணி வராங்க. என்ன வெண்பா இப்படி பேசிட்ட, டாடா எப்போதுமே பிஸ்னஸ்மேன் தான், இப்போ மட்டும் என்ன டாடா திரும்பவும் ஆரம்பித்தா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமே. விஜய் ஒன்றே, ஆமாம் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மல்லி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இப்போ நினச்ச ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்ல, கண்டிப்பாக ஆரம்பித்து உங்களால் பிஸ்னஸில் பெரிய ஆளாக ஆக முடியல. எனக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதா? உங்கள்கிட்ட அதுக்கான திறமை இருக்கேங்க. அந்த கம்பெனிலாம் நீங்களே ஆரம்பிச்சது தானேங்க, நீங்களே ஆரம்பிச்சாலும் இவ்வளோ பெருசாக ஆக்குனீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் திரும்பவும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது? ஐயோ மல்லி, கம்பெனி ஆரம்பிக்கிறதோ அதை ரன் பண்ணுறதோ பெரிய விஷயமே இல்லை மல்லி. அதை கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். ஆனால் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். முதல்ல நம்ம கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும். அப்போ தான் இன்வெஸ்டர்கள் வந்து நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்பெனியை ரன் பண்ண முடியும் மல்லி. அதுக்கெலாம் நிறைய செலவாகும் மல்லி. ஏன் மாப்பிள்ள எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? எப்படியும் அதிகமாக ஆகும். அதை பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு, சொல்லுங்கள் மாப்பிள்ள எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது ஒரு 50 லட்சமாக தான் ஆகும். 50 லட்சம் ஆகுமா அப்படிங்கும்போது அரவிந்த் வந்துடுறாரு. என்ன சார் 50 லட்சம் தான் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார், ரெடி பண்ணிடலாம். ஐயோ அரவிந்த், உங்களால் என்ன ரெடி பண்ண முடியும்? ஏன் சார் ரெடி பண்ண முடியாது நினைக்கிறீங்க? என்கிட்ட என் கார் இருக்குது சார். என் காரை இப்போ அடகு வச்சா கூட 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் போகும். என்கிட்ட ஒன்று சொல்கிற அளவுக்கு பெரிய வீடு இல்லை, ஆனால் சின்னதாக ஒரு வீடு இருக்குது சார். அதை அடகு வச்சா கண்டிப்பாக ஒரு 10 லட்ச ரூபா போகும் சார். என்னால் என் பங்குக்கு 20 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லவும் அண்ணப்பண்ணே, என்ன தம்பி நீங்களே 20 லட்சம் ரெடி பண்ணும்போது என்னால் பண்ண முடியாதா என்ன? இந்த வீட்டை இன்றைக்கி அடகு வச்சாலும் 30 லட்சம் போகும் தம்பி. கண்டிப்பாக நாம் 50 லட்சத்தை ரெடி பண்ணி தரலாம். அப்படின்னு சார் என்கிட்ட 20 லட்சம் இருக்குது, அம்மா கிட்ட 30 லட்சம் இருக்குது. 50 லட்சத்தை போட்டு கம்பெனி ஆரம்பிச்ச முடியாது நீங்கள் நாளைக்கே? ஐயோ அதெல்லாம் வேணாங்க, எதுக்கு அதெல்லாம் கஷ்டம், கொஞ்ச நாள் போகட்டும். நான் ஏதாவது வேலைக்கு போகிறேன், கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா? ஆமாம் தம்பி, என்ன நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, நீங்கள் கம்முன்னு இருங்க. இல்லை இல்லை இல்லை, என்னால் இப்போதைக்கு ரிலாக்ஸாக இருக்க முடியாது. நான் ஏதாவது வேலைக்கு போனால் மட்டும் தான் என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே அண்ணப்படி சொல்கிறாங்க, இல்லை தம்பி நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நாங்கள் கடனை தரல தம்பி, உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் தான் சொன்னீங்க இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, பெரிய ஆனதுக்கப்புறம் எங்கள்கிட்ட காசு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படின்னு சொல்ல விஜய் உடனே கண் கலங்காரு. மல்லி உடனே பார்த்துட்டு, என்னாச்சு விஜய், ஏன் இப்படி அழுகுறீங்க, சொல்லுங்கள் விஜய். இல்லை மல்லி, நீங்களாம் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க, என் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க. ஆனால் காசு பணம் இருக்கும்போது நான் உங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை, உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்கலை. ஆனால் என் கூட நீங்களாம் இருந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்நேரத்துக்கு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்போதைக்கு உங்கள் அருமை தெரியல, இப்போ அருமை புரியும் போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னால் மன்னிச்சிருங்க அப்படின்னு விஜய் மன்னிப்பு கேட்குறாரு. அண்ணப்படி உடனே, என்ன தம்பி மன்னிப்பெலாம் கேட்குறீங்க? இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் 1000 தப்பு பண்ணாலும் நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அப்படி இருக்கும்போது உங்களுக்கான மரியாதை நாங்கள் கொடுத்தா தம்பி ஆகும். இங்கே பாருங்கள், நாளைக்கே நாங்கள் பணத்தை ரெடி பண்ணுறோம், நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள், மறுத்து பேசாதீங்க, வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னப்பூர்ணி அப்புறம் அரவிந்த் 2 பேரும் போயிடுறாங்க. போயிட்டு சொன்ன மாதிரியே அடங்கலாம் வச்சுட்டு பணத்தை ரெடி பண்ணி எடுத்துறாங்க. அதை பார்த்தது விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி நாங்கள் தான் நேற்று சொன்னோம்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு, அப்படின்னு தம்பி பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு மல்லி அடிச்சு போகிறாரு நம்ம விஜய். உள்ளே போயிட்டு எல்லோரும் ரிப்பன்லாம் கட் பண்ணி உள்ளே பார்த்தா மல்லி என்டர்பிரைசஸ்ன்னு இருக்குது. அதை பார்த்தோம் மல்லிக்கு செம ஷாக்கு. விஜய் என்ன விஜய் என் பேர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் மல்லி, நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எது பண்ணாலும் உன் பேர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நம்பின எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் தான் மல்லி எனக்காக உண்மையாக இருந்திருக்க.
எத்தனை இடத்துல என்னை விட்டு கொடுக்காம பார்த்துருக்க. இப்போ கூட பாரு, என்கிட்ட 10 பைசா இல்லை, இருந்தாலும் நீ எனக்கான மரியாதை கொடுத்து என்னை அரவணைச்சி என் கூடிய வச்சுருக்க. நீ மட்டும் இல்லைனா நானும் என் குழந்தைய இன்னைக்கு நடுத்தல நிற்ப மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு திரும்பவும் மல்லியை கட்டுப்பிடிச்சி அழுகிறார் விஜய். மல்லி உடனே, ஐயோ விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், நீங்கள் என் புருஷன் விஜய், நான் உங்கள் பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே 1000 மன கஷ்டம் வரலாம். அதுக்காக நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னா என்ன? நான் சொத்துக்காக பழகல விஜய் உங்கள்கிட்ட. உங்களுடைய மனசு எனக்கு பிடிச்சிருக்கு, வெண்பம் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன். விடுங்க விஜய், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி ஆரம்பித்து இனி நாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு விஜய் தெளிவாக பிளான் பண்ணுறாரு. அப்படி பிளான் பண்ணும்போது அங்கே ஒரு இன்வெஸ்டர் வராரு. அவர் விஜய் கேட்கும் தெரிஞ்சவர். இதுக்கு முன்னாடி அவர் கஷ்டப்பட்டப்போ விஜய் அவருக்கு பணத்தெல்லாம் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்டவர் விஜய் தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நேராக கிளம்பி இங்கே வந்துட்டார். வந்ததும் விஜயை பார்க்குறாரு. பார்த்ததும், என்ன விஜய், அந்த கம்பெனி விட்டு இங்கே வந்துட்டீங்க, அந்த கம்பெனி விற்றுட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை சார், அது எங்கள் அக்கா ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதனால அந்த கம்பெனி எங்கள் அக்காட்ட கொடுத்துட்டேன். இதை நான் இப்போ என் மனைவி பேரில் நானே ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே விஜய், பரவாயில்ல விஜய், நீங்கள் இன்னும் 1000 கம்பெனி ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குது விஜய். அதை பற்றி எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் நம்ம கம்பெனியில் ஒரு முக்கியமான ஆர்டரு உங்கள் கம்பெனிக்கு போயிட்டுருக்கு விஜய். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் 10 நாளாக சரியில்லைன்னு எங்கள் பசங்க சொன்னாங்க. அதனால தான் அந்த ஆர்டரை உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். சார் வேணாம் சார், அவங்கேருந்து இங்கே மாறுறீங்க, நாளை போய் பிரச்சனை ஆகிடும் சார். விஜய், நான் ஒன்றும் அந்த கம்பெனியை பார்த்து உங்கள்கிட்ட வரல, உங்களை பார்த்து அந்த கம்பெனிக்காக வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கும்போது எங்களுக்கு அங்கே என்ன விஜய் வேலை? அதனால் நான் இனிமேல் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் 10 லட்சம் தரேன். அந்த பணத்தை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாதிங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனியாக ஆக்குங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடைச்சதும் விஜய் உடனே சந்தோஷப்படுறாரு. சார் என்ன சார், இதுவே 10 லட்சம் சொல்கிறீங்க, என்ன விஜய் 10 லட்சம் ஷாக் ஆகிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஜய். என்னதான் நீங்கள் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா என்ன விஜய்? போங்க விஜய். சரி விஜய், எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க, அவங்களும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல கம்பெனி தான் சொல்ல சொன்னாங்க. நான் போய்ட்டு அவங்களை அனுப்பிச்சுட்றேன், அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு கம்பெனியை சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக நான் உங்களை பழைய விஜயா இந்த கம்பெனியை பார்க்கணும். ஓகே விஜய், வர விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போகிறாரு. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே பணத்தை தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வந்து மல்லிகிட்ட கொடுக்குறாங்க. மல்லி, இதை பிடி மல்லி அப்படின்னு சொல்லவும், மல்லி உடனே என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கொண்டு சாமி படத்தில் வச்சு சாமி கும்பிடு மல்லின்னு சொல்கிறாரு. உடனே சாமி கும்பிட்றாங்க. மல்லி கும்பிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பணமாக இருக்குது. விஜய், ஏதுங்க இவ்வளோ பணம்? மல்லி, நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தவர் இப்போ வந்து நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 10 லட்ச ரூபா முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அவருடைய ஃப்ரெண்டு 2-3 பேர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அவங்களையும் நாளைக்கு அனுப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் பயங்கரமாக ஏறிடும் மல்லி அப்படின்னு விஜய் சந்தோஷப்படுறாரு. மல்லி உடனே, பார்த்தீங்களா விஜய், நான் சொல்லலை, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது விஜய், அதனால் நீங்கள் திரும்பவும் பழைய விஜயாக மாறிடுவீங்க, நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் ராஜேஷ்கிட்ட போயிட்டு, மேடம் உங்கள் தம்பி அதுக்குள்ளே இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்னர் நம்மள்ட்ட அந்த இன்வெஸ்டர் தான். அவர் இப்போது அந்த கம்பெனியில் போய் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஃப்ரெண்டு 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காராம். அவங்களும் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறா சொல்கிறாங்க. போகிற பக்கம் பார்த்தா விஜய் சார் இப்போ ஆரம்பித்த கம்பெனி அடுத்த 6 மாதத்துக்குள்ளே மிகப்பெரிய கம்பெனியாக உருவாக்கிட்டு போகலாம் மேடம் அப்படின்னு இங்கே ராஜேஷ்கிட்ட சொன்னதும், ஓ அப்படியா, அந்த மல்லி சாதாரண ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மல்லி இங்கேருந்து சபதம் போட்டுட்டு போனான், அவளால் என்ன பண்ண முடியும்னு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் இங்கேருந்து அங்கே போய் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டாளா? விடக்கூடாது. இதுக்கு மேலே இந்த மல்லியை விட்டு வச்சோம்னா செட் ஆகாது. அந்த மல்லியை முதல்ல காலி பண்ணுறேன். அந்த மல்லிக்கு தைரியத்தில் தான் விஜய் இப்படி அடுத்தது கம்பெனி ஆரம்பிக்கிறான். அவனை ஒரு வழியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த விஜய் திரும்ப முளைக்கிறானா, அவனை அடியோட கிள்ளி போடக்கூடாது. இதுக்கப்புறம் அவன் இருந்து இடமே தெரியாமல் அழிக்கணும். முதல்ல மல்லியை காலி பண்ணுறேன், அப்புறம் மீதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க.